கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 7 மாதங்கள் நம்மை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தினார். இந்த 8வது மாதத்தை காண கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து இதுவரைக்கும் பாதுகாத்தார். இனி வருகிற மாதங்களிலும் நாட்களிலும் நம்மளோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கப் போகிறதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சங்கீதம் 20:5. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்கள் கண்ணீரை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன் உங்கள் மனதின் ஏக்கங்களை நல்லதொரு வேளையில் அற்புதமாய் நிறைவேற்றி வைப்பார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களையும் மறைவான கண்ணீரையும் தேவன் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தம் கிருபையால் உங்களை தாங்குவார். உங்களுடைய ஜெபத்தில் நம்பிக்கை இருக்குமானால், விசுவாசம் இருக்குமானால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதே போல உங்கள் சோகங்களை மாற்றி, உங்கள் கவலைகளை மாற்றி, உங்கள் வாயை வெற்றியின் ஆர்ப்பரிப்பினாலே என்ன செய்வார்? நிரப்புவார். உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் காத்திருக்கும் காலங்களை கர்த்தர் சாட்சியாக மாற்றுவார். இன்று முதல் தேவனுடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். ஜெபம் செய்வோம். கடந்த 7 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தையும் காண கிருபை செய்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் தந்து நீங்கள் வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. கவலைகளை மாற்றுங்க. மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க. கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.